அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்ச் 28 முக்கியமான செய்திகளை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சுருக்கமாக பார்க்கலாங்க. முதல்ல ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. ஊக்கமுடைமை அப்படின்ற அதிகாரத்திலேருந்து இந்த அதிகாரம் நம்ம சிலபஸில் தமிழில் ஒரு 20 அதிகாரம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் இருக்குங்க. ரொம்ப முக்கியமானது. இந்த குறளையும் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதா குறின். இதோட பொருள் என்னன்னா, யானை பருத்த உடம்பை உடையது, கூர்மையான கொம்புகளை உடையது, ஆயினும் ஊக்கமுள்ளதாகிய புலி தாக்கினால் அதற்கு அஞ்சும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது யானை உருவத்தில் பெருசாக இருந்தாலும் ஊக்கமுடைய புலி அதை தாக்கும்போது அதுக்கு பயப்படுங்களாம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஊக்கம் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்ல வராங்கங்க. இந்த குறள் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து இந்தியாவின் முதல் புகலிட துறைமுகங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த புகலிட துறைமுகம் அப்படின்னா என்னன்னா, கடல் பயணத்தின் போது எதிர்பாராத விபத்துகள், இன்ஜின் கோளாறுகள் அல்லது தீ விபத்து போன்ற ஆபத்துகளில் சிக்கிக்கொள்ளும் கப்பல்கள் பாதுகாப்பாக தஞ்சமடைவதற்கு ஒதுக்கப்படும் இடமே புகலிட துறைமுகம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இது ஒரு தற்காலிக பாதுகாப்பு மையமாக செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் 11,000 கிலோமீட்டர் நீளம் உள்ள கடற்கரை பகுதியை பாதுகாக்கும் நோக்கில் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. இது 2 இடத்துல ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கே அப்படின்னா, மேற்கு கடற்கரையில் மகாராஷ்டிராவில் ராய்கட் அப்படின்ற மாவட்டத்தில் இருக்க திஹி துறைமுகத்திலையும், கிழக்கு கடற்கரையில் ஒடிசாவில் இருக்க கோபால்பூர் அப்படின்ற துறைமுகத்திலையும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மேப்பில் அழகாக கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணி நல்லா பாருங்கள். இந்த சைடு மகாராஷ்டிராவிலையும் இந்த பக்கம் ஒடிசாவிலையும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதை நல்லாவே நோட் பண்ணி காமிச்சிருக்காங்க, பார்த்துக்கோங்க. வளர்ந்த நாடுகளில் மட்டும்தான் இந்த மாதிரியான சர்வதேச தரத்திலான பாதுகாப்பு கட்டமைப்பு இருக்கான். இப்போது முதன்முறையாக அதானி நிறுவனம் மூலமாக இந்தியாவிலையும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கதா சொல்கிறாங்கங்க. இது எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க, எந்தெந்த பிளேஸ் அப்படின்றத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, அமெரிக்க டாலர் நோட்டுகளில் ட்ரம்ப் கையொப்பம். 165 ஆண்டுகால வரலாற்றில் முதல் முறை மாற்றம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது அமெரிக்காவில் 1861 தான் காகித பணத்தை அறிமுகப்படுத்தினாங்களாம். பதவியில் இருக்கும்போது ஒரு அதிபரோட கையொப்பம் இடம்பெறது இதான் முதல் தடவை அப்படின்னு சொல்லப்படுது. ஆஸ் பர் ரூல், அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க டாலர் நோட்டில் அந்த நாட்டோட கருவூல அதிகாரி அப்படி இல்லாட்டி நிதியமைச்சர் இவங்க 2 பேரோட கையொப்பம் மட்டும்தான் இடம்பெற்றுட்டு இருந்திருக்கு. இப்போது இவருடைய சைன் ஜூன் மாதத்துலேருந்து இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாக இதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம நாட்டில் நம்ம ரூபாய் நோட்டில் யாருடைய கையெழுத்து இருக்குது, அவருடைய பேர் என்ன அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கங்க, மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைய செய்திகள் அவ்வளோதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.